ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று 4/2/2026 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இந்த மகர மாதம் ஹேமந்த் ருது, உத்தராயணம், விஸ்வாவசு தமிழ் வருடம் தை மாதம் 21ஆம் தேதி. இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகுகாலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36. இன்றைய திதி இன்று அதிகாலை 2:59 வரை துதியை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:24 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:59 வரை கரசை, பின்பு பிற்பகல் 2:54 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 12:24 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய கிரக நிலை: மிதுராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான், கும்பராசியில் புதன் பகவான் ராகு பகவான் சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு புது புது எண்ணங்கள், புது புது சிந்தனைகள்லாம் தோன்றக்கூடிய ஒரு நாள். கண்டிப்பாக அந்த புது புது விஷயங்கள் நீங்கள் யோசிக்கின்ற போது தான் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ரிஷபராசி என்பதுக்கு உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த, உங்களோட முதலீடு சார்ந்த விஷயம் நம்ம நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க. அந்த வருமானத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லாவே அந்த வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. மிதுராசி என்பதற்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன தான் திட்டம் போட்டு பிளான் பண்ணால் சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகு நிறைவேறான கொஞ்சம் தாமதம் நாளாக அமைகிறது உங்களுக்கு. கடகராசி என்பது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிற சனி பகவான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வரம்புக்கு மீறி ஒரு செலவெல்லாம் இருக்கும். அந்த செலவுகளை கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்வது வந்து உங்களையே கையிருப்பெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. சிம்மராசி என்பது நீங்கள் எடுக்கின்ற ஒரு விஷயத்துக்கும் ஒரு முடிவுக்கும் உடைய உறவுக நண்பர் குடும்பம்லாம் கொஞ்சம் நல்ல ஆதரவு கொடுக்கக்கூடிய அற்புதம் நல்லா அமைது உங்களுக்கு. கன்னிராசி என்பது புது புது முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் முயற்சி கேட்ட ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான ஒரு முயற்சி இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைது உங்களுக்கு. துலாம் ராசி என்பது வந்துங்க, செயல்னு எடுத்துகிட்டு அந்த செயலில் வந்து வெற்றி அடைகின்ற வரையில் அதுக்கான முயற்சியை செஞ்சுட்டு மேலே எடுக்கின்ற ஒரு செயல் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுப்பது. விருச்சிக ராசிக்கு உடல்நலம் சார்ந்து, கல்வி சார்ந்து, ஒரு தொழில் சார்ந்த எல்லா விஷயமும் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு மேன்மையாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு அமைது உங்களுக்கு. தனுசு ராசி என்பதற்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல செயல், நல்ல நாள், நல்ல ஒரு செய்கை. ஆனால் இது பற்றி கவலைப்படாதீங்க, நல்ல நன்மை பெறக்கூடிய நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது. மகராசி பார்த்தா இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப தொலைவில் பயணங்கள் ஏற்படலாம், அல்ல வந்து உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் அதிக உழைப்பு பண்ண காலகட்டமாக கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் வசதி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசி என்பதுக்கு இதுவரைக்கும் இருந்த நிறைய குழப்பங்கள், தயக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து ஒரு தெளிவோடு ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. மீனராசி பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் 3:27 போகிற உங்களுக்கு கொஞ்சம் நேர்மை குருவோட வீடு இருந்தாலும் கொஞ்சம் யாரை ஏமாற்றக்கூட கொஞ்சம் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். அந்த நேர்மையை உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு கௌரவத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். அதனால் வந்து அந்த நேர்மையாக உங்களுக்கு ஒரு மூலதனமாக முதலில் கண்டிப்பாக இருக்க போது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய ஒரு விஷயம் நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்னொரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாம் ஆண்டு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.